சிவகங்கைன்னு பேரு சொல்லும் போதே அவரவருக்கு ஒவ்வொரு ஞாபகம் இருக்கலாம், அபிப்பிராயமும் இருக்கலாம். பொதுவா காரைக்குடி செட்டிநாட்டு வீடுகள், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி போன்ற புராதன கோவில்கள், கண்டாங்கி சேலன்னு பல சிறப்புகளை தாங்கி நிற்கிறது சிவகங்கை மாவட்டம். இந்த மண்ணோட ரத்தத்திலே ஒரு வரலாறும் வளமும் இருக்கு. இத்தகைய வரலாற்று பெருமை இருக்கிற இந்த ஊர்ல வளர்ச்சிக்கு போதிய அளவு இயற்கை வளமும் இருக்கு. ஆனா வளர்ச்சி அதுக்கு இன்னும் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. வீரத்துக்கும் தியாகத்துக்குமான அடையாளமா இந்த ஊர் திகழுது. சுதந்திர போராட்டத்துல பங்கு பெற்ற முதல் பெண்மணி வீரமங்கை வேலு நாச்சியார், ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த மருது சகோதரர்கள், வரலாறு நூல்கள் எழுத மறுத்த உண்மை. அதையெல்லாம் தாண்டி இது மட்டும் இல்லாம சிவகங்கையில கிராஃபைட் என்னும் கனிம வளம் அதிக அளவு காணப்படுது. தூய கார்பன் பென்சிலுக்கு மட்டும் இல்ல, ஏவுகணைக்கு பயன்படுத்தப்படும் கிராஃபைட் அதுவே நம்ம ஊர்ல முதல் தரத்துல கிடைக்குது. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வளம் இங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 1988 தொழிற்சாலை அடிக்கல், 1994 உற்பத்தி, மக்கள் எதிர்பார்ப்பு, வேலை வாய்ப்பு வரும், ஊர் வளரும். ஆனா என்ன நடந்துச்சு? இன்னைக்கும் அந்த தொழிற்சாலை உயிர் இழந்த உடம்பா நில்லாம கிடக்குது. ஆரம்பிச்ச புதுசுல 200 பணியாட்களை கொண்ட தொழிற்சாலை இன்னைக்கு அதுக்கு குறைந்த அளவிலேயே ஆட்களை வச்சிருக்காங்க. ஓய்வு பெற்றவர்களுக்கு மாற்றா புதிய ஆட்கள் நிரப்பப்படல. அரசியல்வாதிகள் மௌனம், அதிகாரிகள் கவனிக்கவே இல்லை. கேள்வி இதுதான், வளமுள்ள மாவட்டம் வளராததுக்கு காரணம் யாரு? அந்த வளம் மக்கள் வாழ்க்கையை மாத்தணும். ஆனா என்ன நடந்தது? ஏன் அரசும் அதிகாரிகளும் பார்க்கறது இல்லை? இந்த மண்ணில் பாய்ந்த வைகை ஆறு, தென்னாறு, குட்டாறு, பாம்பாறு, 5000த்திற்கும் மேற்பட்ட கண்மாய்கள் இந்த நிலத்துல விவசாயம் வளர்ந்தது. தமிழகத்திலேயே நீர்நிலை உடைய மாவட்டத்துல 2வது மாவட்டமா இருந்துச்சு. நீர்நிலைகளை மேம்படுத்தாம இப்போ விவசாயம் கைவிடப்பட்டு தொழிற்துறை பாதையை நோக்கி இந்த பகுதி மக்கள் சென்றாங்க. ஆனா தொழிற்துறை வளரவே இல்லை. ஏன் தெரியுமா? வாய்ப்பு இருந்தும் யாருமே அதை கண்டுக்கல. சிவகங்கை மாவட்டம் மட்டும் இப்படி ஏமாந்து போயிருக்கணுமா? அரசியல் மையமா இருக்கக்கூடிய இத்தனை ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய மாவட்டம், தொழில் வளர்ச்சி இங்கேயே வரணும், வேலை வாய்ப்பு இங்கேயே உருவாக்கணும். அதுக்கான அடிப்படை எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு திட்டமும் முழுமையாக்கப்படல. ஒரு தீர்வையும் அரசு தர முற்படவும் இல்லை. இப்போதாவது கேட்பார்களா? இல்லை என்றால் நாம் தான் கேட்கணுமா? இந்த மண்ணின் குரலாக நாம் தான் மாறணும். ஏன்னா இது வளர்ந்திருக்க வேண்டிய மண். வளர்ச்சியின் பாதையை நோக்கி ஆவலோடு காத்திருக்கும் மக்கள்.